தேவி, அங்க பாரு, ஒரு பிரின்ஸ் சாமிங்க நிக்கிறான். இங்க அதோ. பிரின்ஸும் இல்ல சாமிங்கும் இல்ல, யாராவது ட்ரைனர் பைலட்டா இருக்கும். சும்மா வெண்ணெயில சர்க்கரையை கலந்து ஒரு சேலை செஞ்சா எப்படி இருக்கும்? மொய்க்கும். யாரையாவது இழசா பார்த்துட்டு உங்களால சும்மா இருக்க முடியாது. இல்ல தெரியாம தான் கேட்கறேன். உனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. வந்துட்டான் நெருங்கி வந்துட்டான். ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேபி ராணி. உங்களை பின்னால பாக்குறேன் மிஸ். ஐ எம் ராஜா. சும்மா ஹாபிக்கா இந்த பைலட் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்துருப்பீங்களா ஸ்கைல லூப் எல்லாம் அடிச்சது என்னன்னா? பாக்கல. நான் பார்த்தேன். ஏன் நான் உங்களை கேட்கலையே? யூ see, உலகத்துல எல்லா வித்தையும் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் போர் அடிக்காம நீங்க போகலாம்னு நினைக்கிறேன். ஹாய் பிரதாப். ஹாய் பிரதாப். ஹலோ பாய். அட நம்ம பிரதாப். இவன் என்ன பண்றாங்க? இவன் வேற சைட் அடிக்கிறானா? ஐயோ அப்படி ஒண்ணு. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி இன்ட்ரஸ்டிங் ஃபிலிம். நீங்களும் பாருங்க. சாரி. ஹாய். நாம அடிக்கடி இப்படி அகஸ்மாத்தா சந்திச்சுக்கிறோமே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? விதி. உனக்கு விதி, எனக்கு அதிர்ஷ்டம். உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க லாட்டரியில பாருங்க, என்ன விட்டுருங்களேன். தேவி. ஏன் மிஸ்டர், உங்களுக்கு வேலையே இல்லையா? அப்சல்யூட்லி ஃப்ரீ. வேற எந்த வேலையுமே வச்சுக்கல. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, எங்கிட்ட வண்டி இருக்கு, நான் கொண்டு போய் விட்டுறேன். தேவையில்லை, எங்களுக்கு வேன் இருக்கு, வரோம். ஸ்வீட்டி, ஒன்னதான் ஸ்வீட்டின்னு. எஸ் பாட்டி. என்ன வேன் நிறுத்திட்டு எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? கடலை கொட்டை வாங்குறதுக்கு. கிடைச்சதா? மிஸ்டர், பஞ்சர் ஆயிருக்கு, தெரியல? தெரியலையே. கண்ணில்ல? இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. ஐயோ, அமிர்தாஞ்சனா இருக்கா? இருக்கு, சாப்பிடுறீங்களா? தேவையில்லை. பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஆனா வெயில்ல நின்னா தலை கொடைய தான் செய்யும். காத்தோட்டமா இருக்கணும்னா என் வண்டியில வாங்களேன் ப்ளீஸ். வந்தா நீ கொடையறேங்கறியா? உங்களை விட ஒரு பெரிய குடைச்சல் வேணுமா? ப்ளீஸ் தேவி, வெயில் உடம்புக்காது, வந்துருங்களேன். சரி. ஓகே, see you, bye all of you. See you, bye. இல்ல நீங்க இருங்க. இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, தலைகல வலிச்சா. தேவி, come on. Come on. No thanks. It's all right. Perfect, all right. Come on. Just a request. Yeah, anything for you. பேபி ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா தாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அனேசன் கொடுத்துருக்கேனே. இல்ல அது இருக்கட்டும், இருந்தாலும் என் சிநேகிதிகளை விட்டுட்டு நான் மட்டும் உங்க கூட வரது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? If you don't mind, அவங்களையும் கூப்பிடலாமா? Go ahead, எல்லாரையும் கூப்பிடுங்க. Thank you. ஆனா ஒண்ணு, தெருவுல போற கால்நடையெல்லாம் என் வண்டியில ஏத்தாம இருந்தா சரி. பேபி, எல்லாரும் வாங்க. come on தேவி. Come on, please. வாங்க. Hurry up. Come on. வாங்க எல்லாரும் பின்னால ஏறு. வாங்க. சரிங்க. உட்காருங்களேம்மா, சீக்கிரம். அப்படி நீங்களும் பின்னாடியே ஏறிடுங்க. சாரி, நீங்க பின்னாடியே ஏறிடுங்களேன். எனக்கு முன்னாடி ஏறித்தான் பழக்கம். Come on. தேவி, உட்கார். கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க, இடம் இல்லைல்ல? இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளலாமே. இதுக்கு மேல தள்ளிக்கிட்டா வண்டி ஓட்ட முடியாதுங்க. நீங்க எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே வெண்ணெய் தடவி தான் குளிப்பேன். ரொம்ப தேவை. உங்களை தான் கேட்டேன். ஏன் என்ன கேட்க கூடாதா? கடவுளை தான் கேட்கணும். மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது தெரியுமா? என் மேனியின் பளபளப்பு அப்படி. ஐயோ, இப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னா ஹாரனே தேவையில்லை. நான் தேவியோட சிரிப்பை ரசிச்சேன். நான் கூட நல்லா சிரிப்பேன்.
இங்க வேணாம் வேணாம் தேவி, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லாம நீயும் நானும் மட்டும் இந்த வண்டியில போயிட்டு இருந்தா இந்நேரம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி நான் இறங்குற இடம் வந்துடும். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. யூ மீன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதான் உங்க வீடா? இல்ல பேபி வீடு. ஓ, பேபிக்கு வீடு வேற இருக்கா? ஏன் நான் என்ன கோடவுன்ல குடி இருக்கேன்? ஏன் இருக்கலாமே, தப்பு இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரங்க. ஏன் அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ பேபி. ஆ வாங்க. ஆமா ஏன் தேவி, அவங்க ஹாஸ்டல்ல போய் ஏன் என் வீடுன்னு சொன்ன? அப்பதான் அந்த ரம்பம் நம்மள அடிக்கடி அறுக்காது. உனக்கு ரம்பம், உங்களுக்கு ஏன் சிரிக்கிற? நான் காதலிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் 40க்கு மேல 1-2 கூட இருக்கும். பழைய புளிதாமா குழம்புக்கு நல்லா இருக்கும். அவர் என்ன உங்களை குழம்புலையா போட போறாரு? சரி வாங்க, டாக்ஸில வீட்டுக்கு போலாம். அவன் வண்டியிலேயே போயிருக்கலாம். அதானே வேண்டாங்கிறது. தேவி, ஆனாலும் நீ அந்த புள்ளைய ரொம்ப தான் கடுகடுங்கிற. பிள்ளை என்ன தத்து எடுத்துக்கங்க. தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கா நான் புள்ளைய தேடுறேன். என் பொசிஷனே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, நாளைக்கும் என் வீட்டுக்கு வரீங்க. ஏன்? நாளைக்கு என் பர்த்டே. எனக்கு பிரியமானவங்க எல்லாம் வரணும். கண்டிப்பா வர்றேன். உன் வீடு வந்தாச்சு. டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. எவ்வளவு? 8 ரூபாய். சில்லற வேண்டாம், நீயே வச்சுக்க. அட்ரஸ கண்டுபிடிக்க முடியாத. ஹலோ ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியவும் காணோம். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாயாவது இருக்க வேணாம். அப்பா, நான் நினைச்சேன் பாய். ஹலோ, how are you? How do you do? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அடே, நீ தேவி தம்பியா? ஆமா, பாபு. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அக்காவுக்கு போடணும் சோப்பு. இருக்காங்களா? அக்காவுக்கு தெரியுமா அங்கிள்? வயசும் கண்ணு இருந்தா கண்டிப்பா தெரியும். ஆமா, அங்கிள் தான் சொன்னேன். அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? முறைக்காத. பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பறப்பான். அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு என்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர் தான் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி, போயிட்டாரு விடு. அது எப்படி பேசுறேன்னு கேக்குறியா அவர்கிட்ட? அதாவது இந்த ஸ்டவ் ஜோசியம்னு ஒண்ணு பாப்பாங்க. அதுல வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினாரு அவரு. நான் ஒருத்தன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட பார்க்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? ஏப்பா, அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா, கூப்பிட்டுமா? யார் கூப்பிடுறான்னு சொல்ல? நான் தான். நான் தானா? சார் வந்திருக்காருன்னு சொல்லு போ. எந்த சாரு? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களவரா? சொன்னா அதான். அதே அழுத்தமா சொல்லு. உங்க அக்கா மனசுல பதியட்டும். போ 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 போ. டேய், என்ன பாத்துற? வா, ஸ்வீட் பாய். என்னது? குருவி ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதை துரத்தினேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி? என்ன பாட்டி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராபகதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கை சரி, தொடாதப்பா. கோயில்ல இருந்து வர்றேன். அப்பா, இன்னும் அந்த ஆச்சாரம் மாறவே இல்ல. அப்படியே இருக்குங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொட விடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாத பண்ண. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்டவ் ஜோசியம் இல்ல, அது வேற. இது நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததெல்லாம் என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி, ஐயோ பக்கத்து பாரு குட்டி பொண்ணாட்டம். இது தாத்தா பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்மளாம் விட்டு போன அந்த நாளை நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியேப்பா. நானும் என்னமோ நினைக்கிறேன். அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதி ஆயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்தேன் ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுப்பா, பண்ணு. பண்ற பாட்டி, பண்றேன்.
உங்க லவர் சார் தேவி வராங்க. தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும்போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும்போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்து ஆகணும். என்ன கப்சா கணக்குது? கடவுள் போட்ட கணக்கு தேவி. இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டேஸ். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்ப இதை என்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஓ சார், தேங்க் யூ. என்னம்மா இது இப்படி அலட்சியப்படுத்துறிய? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச பிள்ளைமா. ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி. இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவேன். ஆமா. ஜோக். என்னப்பா இது படபடன்னு வெடிக்கிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குடு, ஒரு சீரல், ஒரு சேரல். இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சென்ஸ். என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட உதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோபட்ரா கிட்ட சீசர் மயங்கினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இத பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அதுங்க கிட்ட வச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். ஷட் அப். என்கிட்ட வேண்டாம்னு சொன்ன யூ கேன் கோ. பாத்து பாட்டி, ஒண்ணு இல்ல. அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டா. அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்டையா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பார்ட்டிப்பா? நல்லா இருக்கு. ஆமாமா, அசிங்கம். சரி, அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாப்போம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி. இது நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கே அந்த கோயில். லோக்கல் காமாட்சி. அது போதும். நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருவான். ஒரு வர. சரி, அப்ப நான் வரேன். வணக்கம். இதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாது, நிச்சயமா முடியாது. இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறுதுல்ல? ஓகே பேபி. கரெக்ட். ஆஸ் a friend நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்தை ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவளை நம்ம ஒதுக்குறோமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனைன்னு ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனையை நினைக்கிற வயசா இது? என்னது? வாழ்த்துற வயசுன்னு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க. சம்திங் லைக் an angel. ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவையில்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்வீட் பிரதாப், நானே ராஜா போய் பாக்குறேன். நானே இதை தடுக்கிறேன். ராஜா அட்ரஸ்? பேபியா? வாங்க. ஹலோ ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். எங்க இவ்வளவு தூரம்? சொல்றேன். நான் இப்ப நேரா எங்க இருந்து வரேன் தெரியுமா? கெட்டப்ப பார்த்தா மேக்கப் ரூம்ல இருந்து வர மாதிரி இருக்குது. அதான் இல்ல, நேரா தேவி கிட்ட இருந்து வர்றேன். இந்த சீட் ஒண்ணு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இங்க உட்காரீங்களா? இங்க உட்காரீங்களா? Are you all right? ஓகே. எப்படி வந்தீங்க? டாக்ஸில. ஐயோ, கலப்பா இருப்பீங்களா? இது பாய் பாய். என்ன நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என்னங்க? இந்த ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கலந்து காக்டெயில வேணா பிடிக்காதா? சரி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் பெரிய கிளாஸ்ல கோல்டா சீக்கிரம் அந்த டேபிள்ல எடுத்து வை. இவங்களுக்காக சீக்கிரம் ஓடு. சரிங்க. நிக்காத ஓடு. அடே அப்பா, தேவி கிட்ட இருந்து வர்றேன்னு சொன்னதுக்கே எவ்வளவுன்னா, தேவியே இப்ப இங்க வந்து வரல, வந்துட்டா. வந்துட்டா இந்த இடத்தை அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி மாத்திருவேன். லண்டன்ல ஏதோ டயானாவுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, உலகமே பார்க்காத பெரிய கல்யாணம்னு, அதெல்லாம் எந்த மூலைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுதான் என் வேலை. ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு சொல்றேன். சொல்லு ராஜா. தேவி பெட்ல படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நானும் கூட படுத்துறேன். என்ன பண்ணி? என்னங்க, தேவி உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டானா நானும் மனசு ஒடிஞ்சு பெட்ல படுத்துருவேன்னு சொன்னேன். ஓஹோ. இப்ப அங்க வந்து யமன் பாசக்கயிறு வீசுறான்னு வச்சுங்க, கப்புரு பாஞ்சு பாசக்கயிறு பிடிச்சிட்டு, அப்பா உனக்கு உயிர் தானே வேணும், தேவியை விட்டுடு என்ன எடுத்துக்கோன்னு. என் ஆயுசு கம்ப்ளீட்டா தேவி கணக்குல எழுதிடியான்னு.
சார் ஜூஸ் ரெடி சார். வாங்க. அதெல்லாம் சரி. ஆ. தேவிக்காக உன் உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றியே, அதனால உனக்கு என்ன லாபம்? சரி, தேவிக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னா சும்மா ஞாபகார்த்தமா அவ கழுத்துல நெக்லஸா தொங்குவேன். அதே என் உயிரை கொடுத்தேன்னா வாழ்நாள் பூரா அவ மனசுலயே இருப்பேன். உட்காருங்க. ராஜா, உன்கிட்ட என் கணக்கு தோத்து போச்சு. ஏன்? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவ உன்கிட்டயே உண்மை காதல்னா என்னங்கிற அட்வைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஸ் சாப்பிடு. தேவி மேல உனக்கு இவ்வளவு ஆசையா? இனிமே நீ அவளை கண்டினியூஸா மீட் பண்ணணும். ஆனா ஒண்ணு, அவங்க அண்ணன் கண்ணுல படாம நீ அவளை அப்ரோச் பண்ணணும். சரி, ஆனா அவ சைடுல இருந்து ரியாக்ஷனே இல்லையே. இருக்குப்பா, மனசுக்குள்ளேயே இருக்கு. இருக்குன்னா காட்ட மாட்டேங்கிறாளே. நீ காட்ட வைக்கணும். ஒரு பொண்ணு கொஞ்சம் பிகு பண்ணான்னா அவ ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம். எப்படி எப்படி எப்படி? பலாப்பழம் எப்படி இருக்கும்? வெளிய முள்ளு உள்ள ஸ்வீட். சொல்லுங்க சொல்லுங்க. சேம் கதை தான் தேவியோட இதுவும். ஆ. ஒரு அடம் பிடிக்கிற பொண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணணும். உங்களையா? ஐயோ அக்கா, என்னங்க அது? சி, குறும்பு என்ன இல்லப்பா, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிச்சீன்னா அந்த பொண்ணு மேல தேவிக்கு பொறாம வரும், உன் மேல ஆத்திரமும், அதே நேரம் ஆசையும் அதிகமாகும். அடக்கி வச்சிருக்கிற அவ காதல் மனசை விட்டு சீறி கிளம்பும். காதல் சீருமா? கண்டிப்பா சீரும். அப்போ எனக்கு உடனே ஒரு பொண்ணை காதலிச்சாகணுமே, எங்க கிடப்பா? கைவசம் இருக்கா? வாங்க நான் போலாம். இன்னும் டின்னர் முடியலையேம்மா? இன்னும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், வாங்க. தேவி, என்னம்மா அது பாத்தி பாதியில விட்டுட்டு போற? நான் வரேன். தேவி, என்னங்க என்னங்க? என்ன தேவி என் பாட்டுக்கு ஆடுவாருங்க, அவ பாட்டுக்கு போறா. போகாம நீ நாட்டுக்கு உன் பாட்டுக்கு ஆடுவ? ஏன்? வயிற்றுல பாதி கொட்டிக்கன்னு சொன்னேன், நீ வாரி கொட்டிக்கிட்டியே. என்ன என்ன பண்ணனா? என்ன 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 தேவி முன்னாடி ராதாவை ஊறுகா மாதிரி தொட்டுக்கப்பான்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு தயிர் சாதம் மாதிரி பிசைஞ்சிட்ட. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க? பொறாம அவர மாதிரி கொஞ்சம் உரசுன்னீங்க. உரசுன்னு சொன்னேன், நீ ஊறிட்டியே. உணர்ச்சி வசப்பட்டனும். லேட்டா திங்க் பண்ணுவியே நீ. என்ன கன்ஃபியூஷன்? பிளான் வேலை செய்யலையா? ஆமா, வேலை செஞ்சது. நீ யாரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாது? சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தாங்கம்மா 1000 ரூபாய். 1000 ரூபாய்மா. நான் பார்த்திருக்கேன். உதவி செய்யறதுக்கு நான் பணம் கேட்கறதும் இல்ல, வாங்குறதும் இல்ல. என்னால 2 காதலர்களை நல்லபடியா சேர்க்க முடியும்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா சரி. வரேன்க்கா. ஏங்க, ஆ? என் பணம் தான் பெருசுன்னு நினைச்சேன். இந்த ராதா பொண்ணு மனசு அதை விட பெருசா இருக்குது. நல்ல பொண்ணுப்பா. அத விடுங்க. ஆ. என் பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இத பண்றது? பாரு, ஆரம்ப தோல்வி அடுத்தாப்புல வெற்றி. அடுத்த பிளான புடி. எங்க? தேவிக்கு ஃபேன்சி செருப்புனா ரொம்ப பிரியம். செருப்பா? ஆமா, வரிசை அடுக்கி வச்சிருப்பா. அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செருப்பு வாங்கி கொண்டு கொடு. அதாலே அடி வாங்குவேன். இப்ப நான் உனக்கு குரு. நான் சொல்றதே மரியாதையா கைகட்டி தண்டனிட்டு கேட்கணும். கை கட்டி தண்டன். ஆமா. ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமான் தனசேகரனின் செல்வபுத்திரன் ராஜசேகரன் தண்டம். போதும்பா. ஹலோ பாட்டி, இங்க இருக்கேன். இத பாருங்க. நீயா? வாப்பா. எப்படி உடம்பெல்லாம் எப்படி? சௌக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்டா. நீ வந்தாலே வீடு கலகலன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? எனக்கே கலகலன்னு இருக்கு, வீட்டுக்கு இருக்காதா? தேவி போன் பண்ணா, அதுக்காக தான் வந்தேன். எதுக்கு போனு? இருக்கு பண்றா. இதுல என்ன கேள்வி? இதெல்லாம் பாத்தீங்களா? என்னது? மருந்து போட்டாங்களா? விபூதி குங்கும பொட்டலங்கள். இது வந்து திருக்கழுக்குன்றம், இது வந்து திருநீர்மலை, இது திருப்போரூர், இது திருப்பதி, இது எதை பார்த்து திரு திருன்னு முழிக்கிற? திருவேற்காடுன்னு சொல்ல வந்தேன். தேவியே வந்து நிக்குது. ஹலோ அங்கிள். ஹலோ தேவி. ஹாய், குட் மார்னிங். சாரி, குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ. யா, யூ வெல்கம். அடா அடா அடா. காதோரத்துல அந்த ஒத்த ரோஜா, கால் வரைக்கும் அந்த ஷெல்வார் கமிஸ். மனசு உரிக்கிடுது. But actually the credit does not go to the dress or the rose. It goes to the body. பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதுப்பா. நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆள் அளவு தான் தெரியும், கால் அளவு தெரியாது. அதனால சின்னதா இருந்தா கஷ்டப்பட்டு கால் வெளியே தொங்கினாலும் போட்டுங்க, பெருசா இருந்தா உள்ள பஞ்சு வச்சு போட்டுங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? செருப்பையா? ஐயோ, இத பாருங்க மிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்ன? உள்ள போய் பிரைவேட்டா பேசலாமே நினைச்சேன். ஃபைனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேக்குறீங்களா? எனிதிங் எனி டைம் எனிவேர். நீங்க சொன்னா நான் தட்டுவேனா? இந்த ராப்பிச்சக்கார மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க, நல்லா இல்ல.
அதனாலதான் நான் ராத்திரி வர்றது இல்ல, பகல்ல வரேன். தவிர நான் வந்து அம்மா தாயேன்னு கூட கத்துறது இல்லையே, அம்மா தேவின்னு தானே கத்துறேன். இந்த கத்தல் கதறல் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். செருப்பு, கத்திரிக்காய், மண்ணாங்கட்டி இதெல்லாம் நான் கேட்டேன். கேட்காம ஏன் சார் அதிக பிரசங்க தரமா கொண்டு வரீங்க? இதுவே வேலையா போச்சு. No, what am I Don't be trying to- stupid, you can go. நல்ல வேளை பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாட்டி அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, என்ன பார்த்தா பொறாமையா இருக்குதான். மிட்டாய் சாப்பிடு. அது என்னமோ தெரியல பாட்டி, உங்ககிட்ட நான் பேசும்போது கூட அதுக்கு பொறாமை ஆயிடுது. அன்னைக்கு பாருங்க, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது கோகோன்னு இருந்துச்சு, இன்னைக்கும் கோகோ தான். தனியா பேசும்போது மட்டும் கம் கம். அது என்னது? அந்த எதிர் வீடு ஜிம்மி இல்ல நாய்க்குட்டி, அது மாதிரிதான் எங்க அக்கா. யார கொலைக்கணும்னே தெரியாது. ஏய், ஏய், சு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பெரியவங்களை பார்த்து. என்னது சிஸ்டர் பார்த்து நாய்ங்கிற? A dog has after all got only a ball. Your sister has got all. மிட்டாய் நல்லா இருக்கா? இது கொண்டு போய் அக்காட்டு சொல்லிட்டு. அவரா அம்மாடி சொல்லுங்க. தம்பி, ஐயோ இல்ல பரவாயில்ல, நான் குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தொடுங்க. எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா. என்ன தோணுது? சாதம் அதிகமா கொதிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சூடாகும். இல்ல குழஞ்சு போயிடும். அதிகமா கொதிக்கிறதெல்லாம் குழஞ்சு போறதுக்கு தான்ப்பா. இதுல என்ன இருக்கு குழஞ்சு? ஐயோ உங்களை நான் என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க பாட்டி. இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, எனக்கு கேட்கணும். எப்படி சொல்லுங்க. இது சரி, அண்ணா வந்துட மாட்டாரு. வரமாட்டான். நம்ம வீட்டுக்கு மந்திரம் சொல்ற ஐயர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அங்க போயிருக்கான். ஹாய் தேவி. ஹாய். ஏன் சார், போற இடமெல்லாம் போலீஸ் நாய் தான் மோப்பம் பிடிக்கும்பாங்க. நீங்க என்ன போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்தீங்களா? போன ஜென்மம் என்ன, இந்த ஜென்மத்திலே நான் நாய் தான். எஜமானிக்கு காவலா வரேன். ஓஹோ, அப்ப எஜமானி சொன்னா நாய் கேட்கணும் இல்ல? டெஃபினெட்லி. என்ன பண்ணணும்? சைக்கிள்ல கூட வரணுமா, இல்ல நாய் மாதிரி கொலைக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ்வளவு அழகா இருக்கு. நான் எப்படி ரசிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டேங்க. 1 minute. Here I am. கையிடுங்க. With pleasure. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, என்னால இந்த சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். கொண்டு போய் விடுறேன். ஐயோ, உங்க வீட்டுக்கு நீங்க போகணும். ஏங்க? ஜிம்மி, எஜமானி அம்மா சொல்றேன் இல்ல? போட கண்ணா, போ. ஜிம்மி, போட. சீக்கிரமா போணும், போ. என்னடா ஜிம்மி திரும்பி வந்துட்ட? ஜிம்மி, லைசன்ஸ் இல்லாம தெருவுல போனா நாய் வண்டி பிடிச்சிட்டு போயிடும். அதுக்காக லைசன்ஸோட வந்திருக்கேன். கட்டிக்கலாமா? தேவி, தேவி, மாங்கல்ய பலம் தெரியாம பேசாதே. மணாளனே மங்கையின் பாகயோ. பார்க்கவே மாட்டேங்கிற? ஐயோ ராஜா அடிக்கடி பட்டுச்சா? அடியா? எனக்கா? எப்படி பர்ஃபெக்ட்டா விழுந்தேன் பாத்தீங்களா? உன் விதி. காதலுக்காக உருண்டு பரண்டு பாக்குற. அப்புறம் அடுத்தது? இப்ப நான் விழுந்துட்டேன், அடுத்து அது விழணும். அதுக்கு என்ன வழி? ஹாஸ்பிடல் தான். அம்மா, இப்பவே ஏன்பா போன் பண்றேன். அப்படியா? ஐயோ, இது வந்துட்டேன். ஹலோ, எந்த நர்சிங் ஹோம்? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன. சார் பாடத்தை நிறுத்துங்க, உங்க ஆள் வராங்க. யூ மீன் தேவி? ஆமா. இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடைஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டு சார், தயவு செஞ்சு மருந்து குடிங்க. கசக்குதே. இந்தாண்டா, ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்தா. போ ராஜா. என்ன அந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் தான். இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக காலை உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே, தெரியுமே. 2 கால்ல நிக்கும் போதே என்ன மதிக்க மாட்டாங்க. ஒரு கால்ல நிக்கும் போதே மதிக்க போறாங்க, ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு. அம்மா, ஐயோ, காதலும் போச்சு. ராஜா, பிரம இல்லப்பா, அங்க பாரு.
நடக்கிறது நிஜமா? ராஜா ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி. சாரிண்ணா சொன்னீங்க. ஐயா ஐயோ, காலு, அம்மா, காலு. அப்பா, ஆமா காலு. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்கார்ந்துட்டாங்க. அது போதும், எல்லாமே சரியான மாதிரி. காலு, அம்மா, காலு. அப்பா, அப்பா. காலு சரி ஆயிடும். அது அவங்க சொல்லட்டுமே. சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாரு? சரி. நீங்க சொல்லுங்களேன். என்னன்னு? That you'll be all right. You will be all right. அம்மா. போ. நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இருக்கும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்னைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not a word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானே? You only like me? Come on. Come on, say it. சொல்லிடுங்க, please. I love you. I love you. Oh. Me too. Woo. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது. கால் போச்சுன்னு டேவிட்ட கப்சா விட்டு காதல் கேட்ட திறந்து விட்டியா? 100 பொய் சொல்லி காதல் பண்ணு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி போய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அப்ப யாரு? அவங்க வேற சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைனை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு போய் அலவுடா? அலவுடு. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிடக்கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க? நான் தான். சீ, ஒத்துக்க மாட்டீங்களே? சோ தேவி உன்னை காதலிச்சா கல்யாணமும் பண்ணிக்க போறா? டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஆமா, எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம உன் காதல் சக்சஸ் ஆகாதே. யார் சொன்ன? அவையார் தான். அச்சிப்பா, ஊழலுக்கு தாண்டா கமிஷன், காதலுக்கு கமிஷன் தேவையில்லை. டேய், உன் காதலை உடைச்சு காட்டுட்டுமா நானு? ஆனது பாத்துக்கு போட. சவாலா? சவால். கிழிச்சிடுவேன், கிழிச்சு. அச்சிப்பா. என் கல்யாண பத்திரிக்கையோட பாக்குறேன். அட்லாஸ்ட் கடவுள் ஒரு விஷயத்துல கண்ணை திறந்துட்டாரு. ஆமா, மாப்பிள்ளை யாரு? ஆம்பளை. கரெக்ட். இப்ப ரொம்ப பேர் பொம்பளையா மாறிடுறாங்களாம், பேப்பர்ல பார்த்தேன். ஆம்பளைன்னு அழிச்சு சொல்லு. ஏய், இத பாரு, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். ஷூர். கை கொடு. விஷ் யூ ஹேவ் எ வெரி குட் ஃபர்ஸ்ட் நைட். ஆசீர்வாதம் அது. வெக்கமா இல்ல? என்ன வைக்கும்? வெக்கத்தை போக்குறதுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன வேண்டாங்கிறியா? வேண்டான்னு சொல்றதுக்கா? அப்ப நான் வரேன். என்னடி இப்பதானே வந்து அதுக்குள்ள போறேங்க? ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியா இருக்க. பாட்டி வரேன், பாபு வரேன். தேங்க்யூ. ஆமா தேவி, என்னமோ நைட்டு நீயே முகூர்த்த ராத்திரியா? அது வந்து நான் சொல்றேன் பாட்டி. குட் ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா ராத்திரி ரூமுக்குள்ள. பயமுடுற பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். போல முளைச்சு 3 இலை விடல.